நமக்கு ஆராதிக்கலாம். அல்லேலூயா. ஓகே, கை உயர்த்தி தேவ பிள்ளைகளை அப்ப சாது சுந்தர் சிங் എന്ന് சொன்ன ஒரு ஊழியக்காரன், சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர் ட்ரெயினில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் தன் பக்கத்தில் ஒரு மந்திரவாதி ஆனவர் தன்னுடைய பக்கத்திலே ஒரு மந்திரவாதி உட்கார்ந்திருந்தார். ഈ മന്ത്രവാദി തന്നുടേ ഭാണ്ഡം അങ്ങേ വെച്ചിട്ട് വാഷ്റൂമിലേക്ക് പോയി. ട്രെയിൻ அந்த மந்திரவாதி தன்னுடைய பொருட்களை கீழே வைத்துவிட்டு வாஷ்ரூமுக்கு நேராக கடந்து சென்றார். பாத்ரூமிலே ഇദ്ദേഹം വാഷ്റൂമിൽ പോണപ്പോൾ ട്രെയിൻ ഇനി ഒരു സ്റ്റേഷനിലെത്തി. നൂற்றுകണക്കാன ആളുകൾ കമ്പാർട്ട്മെന്റിൽ ഏറി. ഭയങ്കരമായി തിരക്കായി. அடுத்த இந்த இவர் வாஷ்ரூமிலே சென்ற பொழுது இந்த ட்ரெயின் அடுத்த ஒரு ஸ்டாப்பிலே நின்றது. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இதற்கு ஏறினார்கள். பயங்கர கூட்டமானது. ഭയങ്കര കൂട്ടമായപ്പോ ഭയങ്കരമായ കൂട്ടமான பொழுது ഈ മന്ത്രവാദി ഇരുന്നിടത്ത് ഇനി ഒരു വാലിബ പിള്ള ഇരുന്നു. இந்த மந்திரவாதி உட்கார்ந்திருந்த இடத்திலே இன்னொரு வாலிப தங்கச்சி உட்கார்ந்தார். മന്ത്രവാദി വാഷ്റൂമിൽ നിന്ന് വെളിയിൽ വന്നപ്പോൾ താൻ ഇരിക്കുന്നിടത്ത് വേറൊരു மந்திரவாதி அந்த வாஷ்ரூமில் இருந்து வெளியே வந்த பொழுது மந்திரவாதி உட்கார்ந்திருந்த இடத்துல வேறொரு நபர், ஏய் எழும்பி வாடா, நீ கண்டிலையா என்னுடைய பாண்டம் வச்சிருக்க, என்னோட சீட். அப்படி மந்திரவாதி சொன்னார், ஏய் எழும்பு, நீ பார்க்கலையா என்னுடைய பொருட்கள் அங்கே இருக்கிறது என்று. அப்பொழுது வாலிப பிள்ளை சொல்லி, எதுக்கு கோபப்படணும், இவ்வளோ തിരക്കായതിനാൽ ഞാൻ இங்கே இருந்தது மாறி தரலாம், ஆனாலும் எதுக்கு கோபப்பட்டு பேசணும், அமைதியாய் பேசினாலும் மாறலையா. அந்த வாலிப பிள்ளை சொன்னா, எதற்காக கோபப்படுறீங்க, இங்கே ஃப்ரீயா இருந்தது, எவ்வளவு கூட்டம் இருந்தது அப்படின்னா இங்க ஃப்ரீயா இருந்தா நான் உட்கார்ந்து எழும்ப வேண்டும் என்று சொன்னா நான் எழும்புகிறேன், ஆனா நீங்கள் ஏன் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள். திரும்பி மந்திரவாதி, நான் கோபப்படுவேன், நான் யாரும் உனக்கு புரியுமா. மந்திரவாதி திரும்ப சொன்னா, நான் கோபப்படுவேன், நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று சொன்னான். அப்ப வாலிப பிள்ளைக்கு கோபம் வந்து அவன் யாராயாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இங்க தான் இருக்கேன். அந்த வாலிப பிள்ளைக்கு கோபம் வந்தது. அவன் சொன்னா, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை, நான் இங்கேதான் இருப்பேன் என்று. நீ யாரிடத்தில் விளையாடணும் தெரியுமா, நீ யாரிடத்தில் விளையாடுகிறாய் என்று தெரியுமா, இப்ப காட்டி தருவேன், இப்போ உனக்கு காண்பித்து தருகிறேன். அப்படி சொல்லி அந்த பாண்டத்துக்குள்ள இருந்த ஒரு ஓலைக்கட்டை எடுத்தோம். அவனுடைய அந்த துணி பையில் இருந்து ஒரு ஓலைக்கட்டை எடுத்தான். ஆமா, அதுக்குள்ள எழுதி வச்ச மந்திரங்கள் உரியிட தொடங்கி. அந்த மந்திரவாதங்களை அவர்கள் அதிலே எழுதப்பட்ட மந்திரவாதங்களை உச்சரிக்க திடீர்னு அந்த வாலிப பிள்ளை மூக்குக்குள்ள இந்த சோரை வர தொடங்கி. திடீரென்று அந்த வாலிப பிள்ளையுடைய மூக்கில் இருந்து ரத்தம் வடிய ஆரம்பித்தது. அவனுக்கு தலை சுற்ற தொடங்கி. அவனுக்கு தலை சுற்ற அவனுடைய சுபோதம் அவன் அகന്ന് மந்திரவாதி கால்கள் மறைஞ்சு அவனுடைய அவன் ஞாபகம் அற்று போய் அவன் மறைந்து மந்திரவாதியுடைய கால்களில் விழுந்தான். ഒരൊറ്റ ചവിട്ട് കൂടെ കൊടുത്ത് എന്റെ അടുത്ത് അവന്റെ കളി എന്ന് പറഞ്ഞ് ஒரு அவன் மிதி கொடுத்து என்னிடத்தில் நீ விளையாடுகிறாய் என்று சொல்லி ആ മന്ത്രവാദി സീറ്റിൽ ഇരുന്നു. அந்த மந்திரவாதி அந்த சீட்டிலே இருந்தான். അപ്പൊ പക്കത്തിൽ ഇരുന്ന ഒരാൾ ഇതെല്ലാം കണ്ടിട്ടേ ഇരുന്നു. பக்கத்தில் இருந்த ஒரு நபர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். யாருக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம். ஒரு சிலர்கள் மந்தவாதியோடு கூட அப்படி அங்க போகும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசப்பா எவ்வளவு பெரியவர் என்று சொல்லியாலும் அതൊന്നും உள்ளே ஏறாது. ஏசப்பா எவ்வளவு பெரியவர் என்று சொன்னாலும் அது உள்ளே போகாது. ஆனா வெளியே போகப்ப மந்திரவாதி மந்திரம் சொல்லி மூக்கில பிளட் வரும். இது மட்டும் பிடிச்சிட்டு போக மந்திரவாதி மந்திரம் சொல்லி அந்த பிள்ளைக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வந்தது. இதைத்தான் யோசித்து கொண்டு போவாங்க. ஸ்தோத்திரம். அதை விட்டுட்டு பாக்கியை பிடிச்சு போனோம் இன்னைக்கு. அல்லேலூயா. அதை விட்டு அதை பிடித்து கொண்டு நீங்கள் போக வேண்டும். அப்ப சாது சுந்தர் சிங் இதை பார்த்து அற்புதப்பட்டு இந்த மந்திரவாதியோடு கேட்டு, ஹே மந்திரவாதி, சாது சுந்தர் சிங் இதை கவனித்து அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு அந்த மந்திரவாதியை பற்றி, மந்திரவாதி நீங்க என்ன பண்ணினது, இந்த மாதிரி தப்பு பண்ணுவதற்கு அந்த வாலிப பிள்ளை என்ன செய்தது, இப்படி ஒன்றும் யாரிடத்தில் செய்யக்கூடாது அப்படி சொல்லி என்ன செய்தாய், நீ இப்படி தப்பு பண்ணுவதற்கு அந்த நீ இப்படி செய்வதற்கு அந்த வாலிப பிள்ளை என்ன தப்பு பண்ணினது, நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னார். அப்பொழுது மந்திரவாதி கேட்டு, நீ யாரனை அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு அமைதியாயிரு, இல்லவிட்டா உன் மூக்குக்குள்ள இந்த சோரையே வருது. மந்திரவாதி சொன்னார், அவன் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு நீ மௌனமாயிரு இல்லை என்று சொன்னார். அமைதலாகிறா விட்டால் உன்னுடைய மூக்கில் இருந்து ரத்தத்தை வரப்படுவேன் என்று. அப்பொழுது ஊழியக்காரன் கேட்டு, சரி ஒரு சொட்டு ரத்தம் என் மூக்குக்குள்ளே உனக்கு வருத்த முடியுமா? அப்பொழுது
ஊழியக்கார் சாத் சுந்தர் சிங் சொன்னார், என்னுடைய மூக்கில் இருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை இப்ப காட்டி தருவேன். அப்ப மந்திரவாதி சொன்ன, இப்ப காட்டி தருகிறேன். திரும்பியும் அந்த மந்திரத்தை உரியாட தொடங்கி அந்த மந்திரத்தை திரும்பவும் உச்சரிக்க ஆரம்பித்தார். 10 நிமிஷம் திகைவதற்கு முன்பு மந்திரவாதியின் மூக்குக்குள்ள இந்த பிளட் வர தொடங்கி 10 நிமிடத்திற்குள்ளாக அந்த மந்திரவாதியின் மூக்கில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. மந்திரவாதிக்கு பயம் வந்தது. மந்திரவாதிக்கு பயம் வந்தது. அவன் கண்களை மூடி ஏதோ தியானம் பண்ணி, அவன் கண்களை மூடி ஏதோ தியானம் பண்ணான். அதுக்கப்புறம் கண்களை துறங்க, அதுக்கு பிறகு கண்களை திறந்து ஊழியக்காரன் முன்பில் கையை கூப்பி ஊழியக்காரனுக்கு முன்பதாக கை கூப்பி இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னான், என்னோட சேவ வல்லமை கழிக்க முடியாத ஒரு அக்கினி உனக்குள்ளே செயல்படுகிறது. என் கண்களே, அல்லேலூயா.